நீங்க எழுந்திருப்பீங்கல்ல, அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய கேள்விகள் இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் அங்க ரியாவோட ஃபாதர் கிட்ட, நீங்க எப்பவுமே தப்பான சமயத்துல தப்பான வேலை பாக்குறீங்க, நான் மிஸ்டர் மெஹராவை பாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ண, ஆனா நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சு கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ரியா பொண்ணு எவ்வளவு? ஆமால, ரியா கிட்ட போன் பண்ணி அவ எப்படி இருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அக்கா உங்களுக்கு காஃபி. தேங்க்யூ. அக்கா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேணாம், தேங்க்யூ. சகானா, நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? அந்த ஆள் யாரு? அந்த ஆள் யாருன்னு கூட என்னால சரியா பார்க்க முடியல. சகானா நீ போக கூடாது. நான் ஏன் போக கூடாதா? என்ன போக விட. நான் அங்க என்ன பார்த்தேன் தெரியுமா? எனக்கு தெரியும் நீ என்ன பார்த்தேன்னு. உனக்கு தெரியுமா? அப்போ அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியும்ல? அவர் யாருன்னு கூட நான் பார்க்கல. அப்புறம் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் உனக்கு தெரியுமா? வீட்ல யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அது இவர் இங்க வந்திருக்காருன்னு. ஓ ஹலோ, அவர் யாருன்னு சொல்ல. ஐம் சாரி, என்னால் அதை சொல்ல முடியாது. சரி, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். ஷகானா ஷகானா, ஓகே, ஒன் செகண்ட். நான் உன்கிட்ட விஷயத்த சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னதான் உன் வயிறு வலிச்சாலும் சரி. இந்த வயிற்று வலி விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்துக்கே தெரியும், ஆனா நான் சொல்ல போற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? சரி, சொல்ல மாட்டேன். சொல்லு. அது அது வந்து அவர் வந்து சித்திக்கு தான் தெரியும். ஓஹோ, என்ன நீ முட்டாள்னு நினைச்சியா? சித்தி ரூம்ல அவர் தூங்குறாருன்னா கண்டிப்பா சித்திக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்டிப்பா அவன் திருடனா இருக்க முடியாது. சித்தி அவங்க கிட்ட திருடா நீ திருடி ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு போன சொல்லுவாங்க. ஒருவேளை பிராச்சியோட அப்பாவா இருந்தா அவரை தான் இருக்கும். அவரை தவிர சித்தியோட ரூம்ல வேற யார் இருப்பாங்க? நான் பிராச்சி கிட்ட இதை சொல்லியே ஆகணும். ஷகனா ஷகனா, நீ அந்த பழைய வீட்டுல என்கிட்ட நீ ரொம்ப மோசமா நடந்துகிட்டல. அது நான் உன்கிட்ட சாரி கூட சொன்னேனே. நான் உன்னை ஒழுங்கா மன்னிக்கணும்னு நினைச்சா நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சித்தி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் வாங்குறேன். ஓகே, ப்ராமிஸ். நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சித்தி உன்னை நம்புறாங்கன்றதுனாலதான் நான் இதெல்லாம் செய்யற. ஞாபகம் வச்சுக்கோ. நீயே சித்திக்கு இந்த அளவுக்கு செய்யும் போது நான் எதுக்கு சித்திக்காக உதவி செய்யக்கூடாது? சித்தி உன்னை நம்புறாங்க, சோ நீ கண்டிப்பா என்ன நம்பலாம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. யூ வெல்கம். யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். ஆனா அவர் முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே. நான் அவர் முகத்தை பாப்பேன், அப்புறம் இந்த விஷயத்த பிராச்சிக்கிட்டே சொல்லுவேன். அம்மா தயவு செஞ்சு பேப்பர் கொடுங்க, நான் 10 நிமிஷத்துல படிச்சிட்டு தரேன். முடியாது. அம்மா ஹெட்லைன்ஸ் ஆவது படிச்சிட்டு தரேன். நான் ஆபீஸ் வேற கிளம்பணும். டைம் ஆகுது. அதை விட எனக்கு அவசரம். நான் தான் பெரியவன், நான் தான் படிப்பேன். அப்புறம் இந்த வீட்ல எல்லாத்த விட சின்னவன் நான் தான். உங்களுக்கு அப்புறம் இந்த பேப்பரை நான் தான் படிப்பேன். என் பேராண்டி நீ தான் படிக்க போற. என் பையன் பின்னாடி அலையறான். போப்போ, நீ வந்து என் ரூம்ல வாங்கிக்கோ. பாட்டி நீங்க படிச்சதும் நான் தான் வந்து வாங்கிப்பேன். ஓகே? வாங்கிக்க. நீயே நியூஸ் பேப்பரை வாங்கிக்க. அப்புறம் என்னோட சொத்துல இருந்து சல்லி காசு கேளு. அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். எதுவும் தர மாட்டேன். அப்ப நான் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லாம போச்சு. என்ன ஆலியா, இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே வந்துட்டேன். ஐ அம் சோ சாரி, ஐ ஹேவ் ட்ரபிள் டு திஸ் இயர்லி. அப்புறம் இது கம்பெனியோட பேப்பர்ஸ். எனக்கு உங்களோட ஒப்பீனியன் தேவை. உங்களை கன்சல்ட் பண்ணாம நான் எதுவுமே செய்ய முடியாது விக்ரம். சோ உங்க விருப்பம். கேட்டியா? ஓய் ஹீரோ, வீட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா ஆபீஸ்ல என்னோட ஒப்பீனியன் தான் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா உங்க ஏமா ஏன் கேக்குறாங்கன்னு? ஒருவேளை நீங்க சீஃபா இருந்தா உங்ககிட்ட கேட்க கூட மாட்டாங்க. என்ன சரியா? என்ன
ஆ கேட்டியா? வர வர இவனுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க விக்ரம்? வெட்டணும். விக்ரம் ஸ்டாப் இட் யா. நீங்க தானே இதை ஆரம்பிச்சு வச்சது. நான் தான் முடிப்பேன். நாளைக்கு நான் இவனை நிச்சயமா பழி வாங்குவேன். பையனை யாராவது பழி வாங்குவாங்களா? உங்களை நார்மல்னு சொல்லவே மாட்டேன். மோசமான அப்பாவோட பாவமான பையன். நல்லா இருக்குல்ல? இப்ப என்னாச்சு? எதுக்காக இப்படி முறைக்கிறீங்க? இது ஒன்னும் ஆபீஸ் கிடையாது. நீங்க நினைச்சதெல்லாம் நான் பண்றதுக்கு. என் மனசுல பட்டதை நான் பேசலாம். என்ன பேசவாவது விடுங்களேன். இப்ப வந்தன வச்சுக்கோ. Stop it, விக்ரம், stop it. வாவ், வெரி குட். நம்ம எப்பவுமே இப்படி தானே பில்லோ ஃபைட் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்கள do something new dad. ஏதாவது புதுசா செய்யுங்க. அடுத்த தடவை டேபிள் எடுத்து உன் தலையில அடிக்கிறேன். நீங்க ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. இந்த டேபிள் தூக்குனா உங்க முதுகெலும்பு உடைஞ்சிரும். ஐ அம் சோ சாரி. உன் தலைய டேபிள்ல அடிப்பேன். இல்லனா குஷன்ல கல்ல அள்ளி போட்டு அடிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது? டேபிள்ல தலைய அடிப்பேன், கல்லால அடிப்பேன். இதெல்லாம் என்னடா? அத்தை, ஐ வென்ட் யுவர் ரூம். பகதூர் நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாரு. சாரியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. No விக்ரம், problem. இத முடிச்சிடலாமா ப்ளீஸ்? விக்ரம், இது ஓகேவா? ரியா என்ன பார்க்க வரலையா? அதுவும் அவங்க அத்தையை பார்க்க வந்திருக்கா. ராத்திரிக்காக மன்னிப்பு கேட்க வந்திருப்பா. ஆலியா, ஹாய் பல்லவி, மார்னிங். அட இவ்வளவு காலையில உனக்கு ஆலு பரோட்டா எடுத்துட்டு வரவா? இல்ல நான் நீ வா, ஏன் இப்பதான் செஞ்சேன். சூடா இருக்கு, வந்து சாப்பிடு. ரியா நீ வா. இல்ல வாம்மா. ஆண்டி, எனக்கு வேண்டாம் ஆண்டி. ஏய், please. அதெல்லாம் சொன்னா கிடையாது. வா, கேளுங்க ஆண்டி, என் கையால எனக்கு ஊட்டி விடுறேன், வேண்டாம். வா. ஹாய். நேத்து நான் ஒரு ரூமுக்கு கூட வந்த, நீ இல்ல. அப்புறம் உனக்கு நான் கால் கூட பண்ண, நீ காலை எடுக்கல. நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? நான் ஆபீஸ்ல இருந்தேன். ஆபீஸ்ல இருந்து நேரா கார் எடுத்தேன். Shut up. Leave me alone. நான் என்ன பண்ண ரியா? நீ என் மேல கோவமா இருக்கியா? Thank God நான் உன் மேல கோவமா இருக்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த டிராமா பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. லிசன், நான் ஏன் கோவமா இருக்கணும்? எந்த விஷயத்துக்கு கோவமா இருக்கேன், எதுக்காக கோவமா இருக்கேன் நான் சொல்ல முடியாது. பட் ஆனா ரியா, நீ வந்து ஆலு பரோட்டா ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க. ஆலியா சீக்கிரம் வா, சொன்ன கேளு, எழுந்துச்சு வா. நான் அவரோட பேச பார்க்கணும். பிராச்சி கிட்ட சொல்றதுக்குள்ள அவரு போயிடக்கூடாது. அப்புறம் நானும் பிராச்சியும் ஒன்னா கூட அவரை பார்க்கலாம்ல. ஏதோ தெரியாம பார்த்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிராச்சி அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. பிராச்சி, பிராச்சி. அட பிராச்சி குளிச்சிட்டு இருக்கா. உன்னோட குரல் அவளுக்கெல்லாம் கேட்காது. அட, எனக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் குளிக்க போனா அவ? சீக்கிரமா? அட லேட் ஆயிடுச்சு. எனக்கும் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா வா. இந்த பிராச்சி இருக்கால, அவ இன்னைக்குன்னு பார்த்துதான் குளிக்க போணுமா? இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலாம் அவ கருப்பாயிடுவாளா என்ன? அவ குளிக்காம தண்ணி சேவ் பண்ணலாம்ல. ஐயோ பிராச்சி. பிரக்யா சித்தி எங்க? சித்தி ரூம்குள்ள இருக்காங்க. எனக்கு அந்த ஆளையும் பார்க்கணும். நான் 100% ஷியோரா சொல்றேன், அது பிராச்சியுடைய அப்பாவா தான் இருக்கணும். ஆனா எப்படி பாக்குறது? ஜன்னல். அட சஹானா, சஹானா, இவளுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னமோ ட்ரெயினை பிடிக்கிற மாதிரில இவ ஓடிட்டு இருக்கா. இந்த பிரக்யா எங்க போனா? அவட்ட சொல்லிட்டு போயிடலாம். பாட்டி, அது சித்தி மறுபடியும் தூங்கிட்டாங்க. அவங்கள யாரும் எழுப்ப வேண்டாம் சொல்லிட்டாங்க. அவங்க இன்னைக்கு பூரா தூங்க போறாங்களாம். இன்னைக்கு ஃபுல்லாவா? அட, தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காளா என்ன? இல்ல பாட்டி, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான், அதான். ஓ சரி சரி, நான் கிளம்பிட்டேன்னு அவகிட்ட சொல்லிடு, சரியா? அப்புறம் இந்த சஹானாவை பாரு, என்னமோ ட்ரெயினை பிடிக்க போற மாதிரி அவ எப்படி ஓடினான்னு தெரியுமா? இந்த பொண்ணு இருக்காளே. அச்சோ. குட் மார்னிங். குட் மார்னிங். நீ காஃபி கூட்டிட்டு போ. நீ இங்க எப்படி வந்த? நான் வரல, நீங்க தான் இல்ல, வந்திருக்கீங்க. நான் வந்திருக்கேன். என் ரூமுக்கு நீ எப்படி வந்த? இது யாரோட ரூம்? கைய கொடு, நான் ஒன்னும் காண்றது கனவு இல்லையே. காஃபில கை வச்சு சொல்லவா? எதுக்கு காஃபியை கெடுக்கிற? வாவ், நீ ஐயோ, இததான் நான் எப்பவுமே விஷுவலைஸ் பண்ணுவேன்.
நான் கண்ணை திறக்கிற நேரத்துல நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு. நீ என் விஷயம் நிறைவேற்றிட்ட. எப்படி எப்படி பண்ண? ஆமா, நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டியா? கச்சிஃப்ல மயக்க மருந்து கூட்டி மூக்குல வச்சு மயக்க மடை வச்சிடறாங்களே, அந்த மாதிரி இல்லல. சொல்லு, நீ என்ன பண்ண? ஏன்னா எனக்கு உண்மையிலே எதுவும் ஞாபகம் இல்ல. ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி நான் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் முன்னாடி நீ நின்று இப்படி இப்படி பண்ணும்போதே நான் தூங்கிட்டேன். இந்த வீட்ல இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. நேத்து நைட்டு நீங்க நிறைய குடிச்சிட்டீங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓ, அதனாலதான் என் ஹெட் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா, அது சரிதான். ஆனா அத பத்தி நான் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். உங்களை நிறைய திட்டுவேன், உங்க கூட நிறைய சண்டை போடுவேன். இதைத்தான் நான் மிஸ் பண்ண தெரியுமா? அதாவது உன்னோட திட்டு, உன்னோட லொடலோட பேச்சு, உன்னுடைய கண்ணாடி, உன்னோட காஃபி, உன்னோட வளையல், உன்னோட கண்ணு, உன்னோட பேச்சு. I missed everything about you. அவ்வளவா என்ன மிஸ் பண்ணீங்க? எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல? ஆனா நான் ஏன் மிஸ் பண்ணணும்? ஏன்னா நீ இந்த உலகத்தோட ரொம்ப பிரிட்டியஸ்ட் பொண்ணு. உன் முன்னாடி இந்த நட்சத்திரத்தோட பவர் கூட கம்மி ஆயிடுது. அப்புறம் நீ இல்லனா, நீ இல்ல நான், நீ செய்யற தப்பு கூட எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நீ எனக்கு எப்பவுமே லெக்சர் கொடுப்ப. எல்லா விஷயத்திலும் நீ என்ன திட்டிக்கிட்டே இருப்ப. உன்னை நீ ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன நீ ஒரு முட்டாள நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, மிஸ் பண்றதுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு செகண்டும் நான் உன்னை மிஸ் பண்ணேன். உன்னோட ஞாபகமும் உன்னோட துடிப்பு மட்டும் என்கிட்ட இருந்தது. ஆனா மூச்சு மட்டும் இருந்தது. என் உயிர் இன்னும் இருக்குன்னா உன்னுடைய காதல், அப்புறம் அதுக்கப்புறம் உன்னுடைய ஞாபகங்கள். Hey, don't cry. Don't. ரூம் உள்ள தாப்பால் போட்டிருக்கு, அப்புறம் கதவும் ஜன்னலும் மூடி இருக்கு. சித்தி எப்பவும் ரூம மூட மாட்டாங்க. அந்த ஆள் தான் மூடி இருப்பான். அந்த மனுஷன் யாரு? சித்தியே அவரை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இவரு நம்ம சித்திய அழ வைக்கிறாரு. என்ன தைரியம் அவருக்கு? நான் அந்த ஆளை விட மாட்டேன். சகனா, போவாத, நில்லு. இல்ல, என்னால நிக்க முடியாது. என்ன போக விட. சகனா, நான் சொல்ற பேச்சு கேளு. நான் கேட்க மாட்டேன். நான் சித்தியோட சகனா, என்ன விட. சகனா, யாரா இருந்தா உனக்கு என்ன விடு. அது எப்படி விட முடியும்? அவர் ரூம்ல சித்திய அழ வச்சிட்டு இருக்காரு. விடு. முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரியே தான் இருக்க. நான் எப்படி இருக்கேன்? நோ சேஞ்ச். அப்படின்னா நீ என்ன ஹேட் பண்ண மாட்ட. நீ என்ன உன் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னா. என்ன பேசுறீங்க? நான் உங்களை ஹேட் பண்ண முடியுமா? அப்ப நீ என்ன மிஸ் பண்ணியா? நான் என் ராக் ஸ்டாரை மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? ரியா, நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் 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 நில்லு. என்னாச்சு? லீவ் மீ அலோன். ஓகே, தேங்க் யூ. யூ வெல்கம். வாட் ஓகே? வாட் ஓகே? ஓகே, டிட் யூ செட் ஓகே? இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு என்ன தெரியாதா? உன்னையும் பிராச்சியும் நான் விட்டுறணும், அப்படிதானே? தொடாத. So you have a relationship with the battle, am I right? No. What I am saying. என்ன சொல்றேன்னு புரியலையா? இந்த மாதிரி இன்னசென்ட் மாதிரி நடிக்காத. You are not innocent. You know what you are. You are characterless. நான் characterless. ஆமா, நீ characterless தான். நான் characterless. நான் உனக்கு ஃபோன் பண்ண, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதாவது நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னு. நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன் ரியா. நீ ஆபீஸ்ல இருந்தியா? அப்ப என்ன எனக்கு கண்ணு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? அப்ப நான் தான் கண் செக் பண்ணணும், அப்படிதானே? நான் ஒன்னையும் பிராச்சியும் எங்க பார்த்தேன் தெரியுமா? ஒரு ரோட் சைடு ஏரியால நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். Shut up. You shut up. சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் அதுல என்ன தப்பு இருக்கு? இப்பலாம் நீ ரொம்ப நல்லவனா இருக்க. லாங் டிரைவ் ஏன் கூட போகணுமா இல்ல அவ கூட போகணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உன் ரூம்க்கு வந்தேன், ஆனா நீ அங்க இல்லன்னு சொல்ற. ஆனா நீ உன்னோட ரூம்ல நீ இல்லையே. சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் உன் ஆபீஸ்க்கு வந்தேன். உன் ஆபீஸ்க்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து நம்ம லாங் டிரைவ் போகணும்னு நினைச்சேன். சரி, அது கரெக்ட் தானே. நானும் உன்னை பார்க்க தானே வந்தேன். You know Ranbir, what's happening here? பிராச்சிய உன் காதல் வலையில நீ சிக்க வைக்கல. நீ தான் பிராச்சியோட காதல் வலையில சிக்கிக்கிட்டு இருக்க. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்க.
சாரி ராஜி, என்ன சிக்க என்ன வச்சிட்டா? பார்த்து சிரிக்கிறியா? நீ பேசுறத பார்த்து நான் சிரிக்கிறேன். நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டேன். நானும் பிராச்சியும் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. அங்க இருந்து கிளம்பும் போது சாப்பிடுறதுக்காக நிறுத்தணும். இதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? ப்ராப்ளம் அவ மேல இல்ல, ப்ராப்ளம் ஓ மேலதான். வெளியில இருக்க சாப்பாட சாப்பிட்டுட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்க. நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்த. வாட்? வாட்? கம் ஹியர். டெல் மீ ஒன் திங். சாப்பிடுறதுல ஜாலியா இருந்ததா, கம்பெனில நல்லா இருந்ததா? சாப்பாடு எப்படி இருந்தது? ரொம்ப காரமா இருந்ததுல? காரமா இருந்தது உனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுல? பிராச்சி பின்னாடி நீ ஓடுறதும் ஓம் பின்னாடி அவ ஓடுறதும் லலலா லலா லலலா லலா அப்படிதானே? இங்க பாரு, ரியா லிசன். அவ இதயத்துல நீ இடம் பிடிக்கணும்னு சொன்ன. ஓ இதயத்துல அவ இல்ல. ஐயோ ரியா, நான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறது? ஒண்ணும் தேவை கிடையாது. ஆமா, இங்க என்ன நடக்குது? அட ஒண்ணும் இல்ல மம்மி, நானும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசல, சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆண்டி பாய். அட, இவளுக்கு என்ன ஆச்சு? ரியா 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 லிசன் டு மீ ரியா. என்ன நீ? நான் தான் சொன்னல உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லன்னு. நீ ஒண்ணு பண்ணு, பிராச்சி கிட்ட போய் பேச, அவள லாங் டிரைவ் கூட்டிட்டு போ, நல்லா என்ஜாய் பண்ணு. அத செய், ஸ்பெண்ட் யுவர் ஹோல் லைஃப் வித் ஹர். ரியா, ஆர் யூ ஷூர் நீ என் மேல கோவப்படுறியா? நீ கோவப்படுற விஷயம் ஒண்ணுமே இல்லன்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னது? ஹலோ ஆரியன், சீக்கிரம் வா, சீக்கிரம் வெளியே வா. ரியா, நீ என்ன வேணாலும் பேசு. நீ என்ன ஃப்ளர்ட் பண்றவன்னு சொல்லு, பணக்கார திமிர காட்டுறவன்னு சொல்லு, எல்லாரையும் ஏமாத்துறன்னு சொல்லு, என்ன வேணாலும் நீ என்ன சொல்லு. ஐம் நாட் a cheater. நான் உன்னை லவ் பண்ணுவேன், நான் உன் கூட எப்பவும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னா நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். நீ இருக்க வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணையும் ஏர் எடுத்து பார்க்க மாட்டேன். அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கனா, நான் பிராச்சி கூட ரொமான்டிக் மூடோட ஆபீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ அதை தானே பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ப்ரோ, எதுக்கு கூப்பிட்டீங்க? ப்ரோ, இவ என்ன நம்ப மாட்டேங்கிறா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. She is not believing me. ஏன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிற? என்ன நான் பிலீவ் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் உன்ன வர சொன்னேன். நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உன் வாயாலே சொல்லு. அவ என்ன நம்ப மாட்டேங்கிறா. உன் ஹீரோவை பத்தி உன் வாயாலே சொல்லு. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? நேத்து நடந்த சீனை பத்தி நான் சொல்றேன். நேத்து இவன் ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டான், அதுவும் பிராச்சி கூட. ஆனா இவங்க எப்படி உள்ள மாட்டிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வெளியில இருந்து கதவை திறக்கவே முடியல, இவங்க உள்ள மாட்டிட்டாங்க. ஆனா செக்யூரிட்டியோட நம்பர் இவங்க கிட்ட இல்ல. ஆனா ப்ரோ எனக்கு போன் பண்ணாரு, அதுவும் நடுராத்திரியில. அப்புறம் உனக்கே தெரியும்னா AK-47 ஆரியன் கண்ணா. இவன் எனக்கு போன் பண்ணி சொன்னா, டே ப்ரோ ஆரியன் என்ன ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்னு. நான் அந்த ராத்திரியில யோசிக்காம ஓடினேன். ஒரு சிவ பக்தனை தேடி கண்டுபிடிச்சு, அதான் டூப்ளிகேட் சாவி செய்வாங்களே அவரை. அதுக்கப்புறம் அந்த ஆளை எப்படி எல்லாம் சொல்லி என்னெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா ஆபீஸ்க்கு. அவர் வர்றதுக்கு ரெடியாவே இல்ல. நான் அவர்கிட்ட என்னென்னலாமோ பேசி, எப்படி எல்லாமோ பேசி கெஞ்சி, ஏன்னா ஒரு பக்கம் ரன்பீரம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு கெஞ்சுறான், ஒரு தம்பி அண்ணனை காப்பாத்தி தான் ஆகணும். சோ நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் டூப்ளிகேட் சாவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். இவனை திருடன்னு வேற சொன்னான். அட விடுங்க ப்ரோ, அவனுக்கு நான் திருட மாதிரி தெரிஞ்சிருக்கேன். அவன் என்ன நம்பல. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட உண்மையை சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவர் கதவை திறந்தாரு. நான் இவரை காப்பாத்தி விட்டேன். ராத்திரி அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசியா வேற இருந்துச்சு. அதனால ரோடு கடைக்கு போய் எதுவோ சாப்பிட்டோம். ஆனா நான் சொல்றத நீ நம்பல. ரன்பீர். ரியா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் பேப்ஸ், அவன் சொல்றத நீ இவ்ளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம். ஐம் ஷூர் அவன் உன்னை லவ் பண்றவனா இருக்கலாம். ஆனா அவன் சொல்றத நீ கேட்காத. அது எது வரைக்கும்னா, அவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி அவனோட காதல அவன் ஒத்துக்கணும். ஆனா இதெல்லாம் நீ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். சீக்கிரமா பிராச்சியோட மனசை ஹர்ட் பண்ணு. உன்னோட இதயத்துல அவனுக்கு இடம் கொடு. ஓகே, I'll see you later. இந்த விஷயம் உண்மைதானே? நீ என்ன வெறுக்கல? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்களை வெறுப்பேனா சொல்லுங்க. இல்ல, என்ன நீ வெறுத்து இருந்தனா என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பியா? நான் உன் கிட்ட வந்திருக்கேன். நான் நம்ம பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ எப்படி இருக்கா? அவளோட பேர் என்ன? சொல்லு சொல்லு. நான் அவளை பார்க்கலாம்ல? அது அவ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவகிட்ட எப்படி திடீர்னு நீங்க தான் அவளோட அப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இங்க நான் எப்படி சொல்றது? நீங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருந்தீங்கன்னு உங்களை என்னால தனியா விட்டுட்டு வர முடியல. அதான் இங்க கூட்டிட்டு வந்து அதை நான் அவளுக்கு எப்படி புரிய வைக்க? ஐ அம் ஹர் ஃபாதர். நீ இந்த ரூம்ல எதுக்காக என்ன வச்சிருக்குன்ற விஷயம் கூட எனக்கு தெரியும்.
என்னோட நிலைமை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த நிலைமையில இருந்தேன்னு சொல்லல. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கிற ப்ராமிஸ், இஷ்யூஸ் அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது இல்லையா? பசங்க கிட்ட ஏன் சொல்லணும்? தே ஆர் செப்பரேட் என்டர் டீம், பி ஆர் செப்பரேட் என்டர் டீம். பாரு, நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் நான் என்னை திட்டணுமா திட்டு, என்னை அடிக்கணுமா அடி, எனக்கு என்ன வேணும்னாலும் தண்டனை கூட நான் வேணான்னு சொல்லலை ப்ளீஸ். ஆனா நான் நம்ம பொண்ணு பார்க்க விரும்புகிறேன். ஐ ரியலி வாண்ட் டு மீட் ஹர். 20 வருஷம் என்ன, இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது ப்ளீஸ்.